எதா இருந்தாலும் பரவாயில்ல, கிளாஸ்ல உட்காராம வெளியே போலான்னு சொன்னா நான் போயிடுவேன். திடீர்னு அங்கே போயிட்டு 6 inch ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது. நான் ஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் காஜல் தவிர வேற எதுவும் மேக்கப் கிடையாது. எல்லாம் எப்படி குடும்பத்துக்கு செட் ஆகும், அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லவா வேணும். நிறைய பேர் பிடிக்கும் எனக்கு எந்த படம் நல்லா இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். நான் எப்படி மிஸ் வேர்ல்ட்லாம் வருது, நீ வேணா போயிட்டு வா, என்ன தானே கூப்பிடுறீங்க, நான் தானே கன்ஃபார்ம் தானே. ட்விட்டர்ல ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு, எப்படி ஒரு டார்க் ஸ்கின் கேர்ள் வின் பண்ண முடியும். என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துட்டா நல்லா இருக்கும். 2018 இந்தியாவோட மிஸ் இந்தியா ஆயிருக்கிறாங்க அனுகீர்த்தி வாஸ். திருச்சியிலேருந்து, அதுவும் திருச்சி காட்டூர் இந்த ஏரியாவிலேருந்து. இந்த ஏரியாவில் நாங்கள் உள்ளே வர்றப்பே சரி பார்த்து அப்படியே ஏரியா வீடு கண்டுபிடிச்சதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க இன்னைக்கு மிஸ் இந்தியா ஆயிருக்கிறாங்க. ஊர்ல சின்ன வயசுல உங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களா, பார்க்க சூப்பரா இருக்க, கண்டிப்பா நீ மிஸ் இந்தியா ஆயிருவ அப்படிலாம் யாரும் சொன்னதெல்லாம் இல்ல. அப்படின்னா பாத்துக்கோங்க, யாராவது வீட்டுல இப்பெல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. சொல்லாத ஆள் கண்டிப்பா மிஸ் இந்தியா ஆயிருவாங்க. அண்ட் நான் உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டப்போ நீங்க ஒரு அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்தோம். ஸோ ஒரு அத்லெட்ல இருந்து இன்னைக்கு ஒரு மிஸ் இந்தியா இருக்கிறீங்க. ஸோ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? நான் கிளாஸில் உட்கார தவிர வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நான் அங்கே கண்டிப்பாக இருப்பேன். ஸோ அத்லெட்டிக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரில. சும்மா நார்மலாக எப்பவும் போல் எந்த காம்படிஷன் இருந்தாலும் எனக்கு அதில் போகணும், அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மிஸ் இந்தியாவும் அப்படி தான் ட்ரை பண்ணேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது மிஸ் இந்தியா தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. ஸ்டேட் ஆடிஷன்ஸ், தமிழ்நாடு ஆடிஷன்ஸில் டாப் 3 வந்ததுக்கப்புறம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் பிகாஸ் திருச்சியில் யாரும் ஹீல்ஸ் போட்டுலாம் நடக்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு அங்கே போயிட்டு 6 inch ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது. எனக்கு தெரியவும் தெரியல. ஸோ அவங்களாம் ஆல்ரெடி ட்ரெயின்ட், ஆல்ரெடி பெரிய மாடல்ஸ், ஆக்ட்ரஸ்லாம் வந்திருந்தாங்க ஆடிஷன்ஸ்க்கு. ஸோ நம்மளை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். பட் செலக்ட் ஆனவுடனே ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஸோ ஐ திங்க் இட் பேட் ஆஃப். திருச்சியிலேருந்து, அதாவது சவுத் சைடு இருந்து எப்பயுமே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு போகிறப்ப நமக்குள்ளேயே ஒரு சின்ன இன்ஸ்டாலிட்டி இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்காங்க, லைட்டிங்கில் இருக்காங்க, காஸ்டியூம்ஸ் வைஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வரலையா, இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம்டான்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு? நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருக்க தான் செய்யும். லைக் பிகாஸ் அவங்க பர்சனலாக டிசைனர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஆல்ரெடி ட்ரெயின் மாடல்ஸாக இருப்பாங்க. பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் பி யோர் செல்ஃப். அங்கே நமக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா ஓவராக இப்படி தான் இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறத விட என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டா நல்லா இருக்கும். வீட்டில் எப்பயுமே கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே பொண்ணுங்களை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேயே படி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படி, தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். அதுதான் இந்த நம்ம ஊரில் இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். உங்கள் வீட்டில் இந்த மாடலிங், அத்லெட் அண்ட் இந்த மிஸ் இந்தியா காம்படிஷன்ஸ்க்குலாம் எப்படி உங்களை அலோவ் பண்ணாங்க? சண்டைலாம் போட்டு போனீங்களா வீட்டில்? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே கேட்டேன், இல்லை பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னதில்லை. மாடலிங்க்கு ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி குடும்பத்துக்கு செட் ஆகும், அதுவும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லவா வேணும், லைக் எப்படி அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க. பட் ஸ்டில் எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தெரியும்போ பார்த்து பண்ணுன்னு தான் சொன்னாங்க. ஓகே. அண்ட் இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸ்லாம் போகிறப்போ என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க? லைக் ஒரு அத்லெட்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், டயட் ரொம்ப முக்கியம். அதே சேம் விஷயம் தான் ஒரு மாடலுக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? நம்ம ஊரில் சாப்பாடு அப்படின்றது நமக்கு எப்பயுமே பயங்கரமாக இருக்கும். இப்போ கூட உங்கள் வீட்டில் வரப்போ பிரியாணி வரதான் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ எப்படி நீங்கள் மட்டும் பிரியாணி சாப்பிடாம அண்ட் ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபிட்னஸ்ங்கிறது பட்னி இருக்கணும்னு இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே போதும். ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறது, ஜங்க் அவாய்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். அண்ட் நான் அவ்வளோவா ஒர்க் அவுட்லாம் பண்ணதில்லை. சொல்லப்போனால் நான் ஜிம்மே நான் ஸ்டேட் ஆடிஷனுக்கு அப்புறம் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ நான் பேசிக்காகவே அத்லெட்டாக தான் இருந்தேன். ஸோ முன்னாடிலேருந்தே கேம்ஸ் நார்மலாக நம்ம டெய்லி டிவி முன்னாடி, ஃபோன் முன்னாடி உட்காராம வெளியே போய் கேம்ஸ் விளாண்டாலே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் பியூட்டி கான்ஷியஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு ஃபேஷியல் பண்ணிவிட்டு 3 நாள் நம்ம மூஞ்சி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கனலில் பார்த்துட்டே இருப்போம், செல்ஃபி எடுத்துலாம் பார்ப்போம். பட் இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் போகிறப்ப கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதை எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? அதுக்கு என்னென்ன விஷயங்கள், மேக்கப் இது பண்ணீங்களா, இல்லை டயட்லேயே அதை கொண்டு வந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு மேக்கப்லாம் அவ்வளோவா இல்லை. பிகாஸ் திருச்சியில் யாரும் மேக்கப் போட்டுலாம் வெளியே போக மாட்டாங்க. லிப்ஸ்டிக் போட்டு போனாவே ரொம்ப ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ நான் ஸ்கூல் படித்து முடிக்கிற வரைக்கும் காஜல் தவிர வேறு எதுவும் மேக்கப் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சாப்பிட்றது தான், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா அது நம்ம முகத்தில் தெரியுன்றது தான் கான்செப்ட். ஸோ ஃபேஷியல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம நேச்சுரல் ரெமெடிஸே எடுத்துக்கலாம். அவங்க பேரு அனுகீர்த்தி வாஸ்ன்றது, இந்த வாஸ்ன்றது போர்ச்சுகீஸ் நேம் சொல்லிட்டு அது ஆக்சுவலாக வாஸே கிடையாது, அது VAS என்னோட இனிஷியல்.
ஓ அத பின்னாடி போட்டுருக்கீங்களா? இல்ல பின்னாடி அனுகிருதி VASனு வரும். சோ அது VAS எல்லாரும் தனியா சொல்றது. ஆமா VAS வாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே நாங்க ஏதோ போர்ச்சுகீசிய கனெக்டிவிட்டி இருக்குமோ அப்படின்னு நாங்க நினைச்சிட்டோம். இல்ல இதான் நான் மிஸ் இந்தியாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு விட்டு வெளியே போனேன். இதுல போர்ச்சுகீஸ்லாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு காலேஜ் டைம்ல அண்ட் ஸ்கூல் டைம்லலாம் இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் போறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு அண்ட் இந்த சொசைட்டி எப்படி பாக்குது? இன்னைக்கு ஒரு பொண்ணு வெளியில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா நாங்க வந்து பேட்டி எடுக்க வரோம், அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் எங்க பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்க ஜேர்னி ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஈவன் நவ் ட்விட்டர்ல ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு, எப்படி வந்து ஒரு டார்க் ஸ்கின் கேர்ள் வந்து வின் பண்ண முடியும் மிஸ் இந்தியாவை, நார்த் இந்தியன்ஸ் அவ்வளோ ஃபேராக இருக்காங்க, ஏன் அவங்க வின் பண்ணல அப்படின்னு. பட் மிஸ் இந்தியா இஸ் மோர் தென் பியூட்டி. ஸோ என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாமே என் சென்னையில் இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. மோர் தென் திருச்சியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸை விட திருச்சியில் உள்ளவங்க எப்படி நீ அங்கெல்லாம் போக முடியும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி தான் நிறைய பேர் இருந்தாங்களே தவிர சென்னையில் இருந்த புதுசாக நான் போனதுக்கப்புறம் பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்போது நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ அங்கே இங்கே வெளியே போயிட்டு வரது எல்லாம் நான் தனியாக போக முடியாது. ஸோ அவங்க என் கூட எப்போவுமே வருவாங்க. நான் எங்கே ஆடிஷன்ஸ் போனாலும் அங்கே வெயிட் பண்ணி கூப்பிட்டு வர்றது. ஸோ தே வர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு பண்ணதுலேயே ஜெயிச்சிட்டிங்களா இல்லை தோல்விகள் இருக்கா? இல்லை நான் மிஸ் இந்தியா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் அண்ட் I got through. You got it. And இந்த அதாவது மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நாட் ஒன்லி பியூட்டி அறிவுத்திறன் கேள்விகள்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். we don't know about it. பட் நீங்கள் அதை அட்டன் பண்ணதுனால அந்த கேட்டகரைசேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக அது பேசிக் நாலேஜ் தான், அது நமக்கு தெரியும். ரொம்ப டிவி முன்னாடியே ஃபோன் முன்னாடியே உட்காந்துருக்கோம், அது லைட்டாக நியூஸும் பார்க்கலாமே, தப்பு இல்லை. ஸோ அது ரொம்ப பேசிக் தான். அது அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகுறதுனால தான் மாற்றி மாற்றி ஆன்சர் சொல்கிறது, மறந்து போகிறது. அதெல்லாம் ஸ்டேஜில் பயப்படாமல் நமக்கு தெரியும்னு நினச்சி சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவோம். நாங்கள் இந்த மிஸ் இந்தியா மிஸ் வேர்ல்ட்லாம் இந்த டிவியில் காட்டுவாங்க, இந்த யூனிவர்சல் பியூட்டிலாம். அது வந்து அந்த கிரீடம் வைக்கிறப்ப கண்டிப்பாக கட்டி பிடிச்சி அழுது அந்த சீன்லாம் வந்து பிறந்ததுல நம்ம அதை பார்த்துருப்போம். நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்களா? இல்லை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், யூடியூப்ல இருக்கு. நான் அழுவலாம் இல்லை வீடியோ. இப்போ என்ன தானே கூப்பிடுறீங்க, நான் தானே கன்ஃபார்ம் தானே, அப்படி தான் ஒரு எக்ஸ்பிரஷனில் இருந்தேன். பட் அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் அழுதாங்க. மிஸ் இந்தியா கேரளா கண்டெஸ்டன்ட் மேக்குனா என் பேரை அனௌன்ஸ் பண்ணோன்னா அவன் ஸ்டேஜில் அழுவ ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவ்வளோ கனெக்டிவாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் இப்போ படங்கள்ல இருந்து எதுவும் வாய்ப்புகள் வந்திருக்கு? ஆனால் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு மாஸ் மீடியாலேருந்து உங்களுக்கான இதுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு? அது படங்கள் வந்து நிறையவே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணான்னு சொல்ல, ஐ எம் ஓப்பன் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் தென் இப்போ மிஸ் இந்தியா வின் பண்ணனால டிசம்பரில் ஐ ஹேவ் மிஸ் வேர்ல்ட். ஸோ மனுஷி ரொம்ப 17 இயர்ஸ்க்கு அப்புறம் க்ரௌன் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கீப் இட் இன் இந்தியா திஸ் இயர். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் மிஸ் வேர்ல்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ மிஸ் வேர்ல்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும். அண்ட் சினிமா நிறைய பார்ப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஆக்டர் பிடிச்ச படம்? நிறைய பேர் பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலாக பிடிக்கும்ன்றதை விட எல்லாருக்கிட்டையும் பிடிச்ச விஷயம்னு ஒன்று தான் நான் பார்ப்பேன். எனக்கு எந்த படம் நல்லா இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். உங்களுக்கு பிடிச்ச இது வரைக்கும் இந்த மிஸ் வேர்ல்டு பிடிச்ச மிஸ் வேர்ல்டு யாரு? எனக்கு ஐஸ்வர்யா ராய்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அப்புறம் தான் மிஸ் வேர்ல்டு வந்து இந்தியாவில் ஃபேமஸே ஆச்சுன்னு சொல்லலாம். பிகாஸ் அது வரைக்கும் மிஸ் வேர்ல்டுன்னு நடந்துட்டு தான் இருந்தது, பட் யாருக்குமே தெரியாது. ஐஸ்வர்யா ராய் எப்போ மிஸ் வேர்ல்டு ஆனாங்களோ அப்போ அவங்க தான் இப்போ வரைக்கும் மிஸ் வேர்ல்டுன்னு சொன்னால் டக்குன்னு ஐஸ்வர்யா ராய் தான் சிங்க் ஆவாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி லுக்கிங் அப் டு ஹர். அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக மனுஷி சில்வர். ஓகே, ரொம்ப சின்ன வயசுல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, அதுக்கான உழைப்பு நிறைய பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க இந்த அங்கீகாரத்தை எப்படி பாக்குறீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு ஆசை? இது ஒரு நேம் ஃபேமுங்கிறத விட திஸ் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஃபாரின் லேண்டில் வந்து மிஸ் இந்தியான்னு நம்மளை கூப்பிட்றாங்க, மிஸ் அனுகிருத்தின்னு கூப்பிடல. ஸோ அதுவே வந்து ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளோ பேர் ஆசைப்பட்றாங்க, பட் அது எனக்கு கிடச்சிருக்குன்றப்போ ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட் அண்ட் ஐ ஹாவ் டு keep up to the expectations of others. So I am working for it. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு, நீங்கள் போயிருக்கீங்க, அதுக்கான முயற்சி எடுத்திருக்கீங்க. சரி, இந்த மாதிரியான சிட்டிஸில் இருந்து நிறைய பேர் திறமையாக இருப்பாங்க, இந்த மாதிரியான போகணும்லாம் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பயம் இருக்கும் கண்டிப்பாக, அதை தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிராப் பண்ணுறது? ஆடிஷன்ஸ் எல்லாருக்குமே ஓப்பன் தான். பிகாஸ் எனக்குமே இப்படி ஒரு ஆடிஷன் நடக்குதுன்னு தெரில. என் ஃப்ரெண்ட் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணும், நீ கூட வா அப்படின்னு சொன்னான். நான் எப்படி மிஸ் வேர்ல்ட்லாம் வருது, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல நீ வரலாம் அப்படின்னு. அதுக்காக நான் கம்பெனி கொடுக்க தான் போனேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷன்ஸ்க்கு. அப்புறம் அவன் செலக்ட் ஆகல, நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறமேட்டு தான் ஓகே ஏதோ நம்ம
ஃப்ளூக்கில் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டெஸ்டினின்னு சொல்லலாம். ஸோ எப்படியோ செலக்ட் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறது பண்ணாமல் தோற்று போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு அதை ஒர்க் பண்ணாமல் ரிக்ரெட் பண்ண வேணாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு டூ இட் அண்ட் இஃப் யூ ரியலி அப் ஃபார் இட் அண்ட் அதுதான் உங்களுக்கு ஆகணும்னா கீப் ஒர்க்கிங் ஃபார் இட் அண்ட் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லையே. ஓகே, நிறைய பேர் பாராட்டுகள்லாம் வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் அவங்கள பெரிய பாராட்டினாங்க கூப்பிட்டு? நிறைய பேர் பாராட்டினாங்க அண்ட் எவ்ரிபடி வர் ப்ரவுட் தட் ஐ ஒன் ஃப்ரம் தமிழ்நாடு. பிகாஸ் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து தமிழ்நாடுலேருந்து ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்க. ஏன்னா செகண்ட் தேர்ட் எடிஷன்ஸ் அப்படி வின் பண்ணியிருக்காங்களே தவிர அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ஒரு பெரிய கேப். சவுத் இந்தியா வின் பண்ணுறதே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் சவுத் இந்தியா வின் பண்ணியிருக்கு. ஸோ எவ்ரிபடி வர் ப்ரவுட். அப்புறம் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. எவ்ரிபடி வர் ஹாப்பி ஃப்ரம் இன்சைட். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? மிஸ் வேர்ல்ட் ஆஃப்கோர்ஸ் டிசம்பரில் மிஸ் வேர்ல்ட். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஐம் ஸ்டேயிங் பேக் இன் மும்பை ஃபார் த ட்ரைனிங் அண்ட் எவ்ரி. எப்படி மாடலிங் ஸ்டடீஸு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? நவ் ஐவ் ஸ்போக்கன் டு த காலேஜ் ஐம் லாயலா. ஸோ அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் அங்கே தான் படிப்பாங்க. பிகாஸ் ஐ கேன் கோ ரைட் தி எக்ஸாம்ஸ். ஸோ காலேஜும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. And 6 months barல இருக்கு. So 6 months I have gap. I have to just concentrate on this. அதுக்கப்புறம் I'll come write exams. So என்ன விஷயங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு வெற்றி வந்ததுக்கு அப்புறமா? All I want to tell you is if you have a dream, it's never too late to work and it's never too late to have a new dream. டெய்லி எந்திரிக்கும் ஒரு புது ட்ரீமோட வாங்க. அது அச்சீவ் பண்ணிட்டீங்களா, ஓகே, ட்ரீம் ஃபார் சம்திங் எல்ஸ். இஃப் இன்னும் பெருசாக ஆசைப்படுங்க, இன்னும் பெருசாக அட்டைன் பண்ணுங்கள். பட் யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் ஃபார் இட். ஃபெயிலியர்ஸ் வில் பி தேர், கிரிட்டிசிசம், ஹார்ட்ஷிப்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதுக்காகலாம் நம்ம விட்டு கொடுக்கணுமான்றத ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு யோசிச்சுக்கலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். மிஸ் வேர்ல்ட் வந்து எப்படி நாங்கள் மிஸ் இந்தியா ட்ரிச்சிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறோமோ அதே மாதிரி மிஸ் வேர்ல்டும் ட்ரிச்சிலேருந்து அனுகீர்த்தி வாஸ் வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருங்க சார்பாகவும், பேட்டி எடுத்துட்டு இருக்கவங்க சார்பாகவும், கேமரா பார்த்துட்டு இருக்கிற அவர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ Suryan FM for this opportunity.